எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி நோட்டிஃபிகேஷன் ஒரு வழியாக விட்டுட்டாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி. இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டு உட்காந்து படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உட்காந்து படிங்க. அப்புறம் ஃபிசிக்கலும் சைட் பை சைடாக ரெடி ஆகிட்டே வாங்க, சரிங்களா? ஏன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க, அந்த பிளானில் தான் கொண்டு போகிறாங்க. அது என்னங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதில் சில விஷயங்கள் கொடுத்தது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்ன ஆச்சரியமாக இருந்திருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் டேட்டு எப்போதும் லேஸில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் டேட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பிசி நோட்டிஃபிகேஷனில் டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அந்த பின்னர் அறிவிக்கப்படும்ங்கிறது சொன்னால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் நடக்கவும் மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இந்த தடவை டேட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், கரெக்டாக சொன்ன டேட்டு நடக்கும். அப்புறம் இந்த அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் அதாவது உமனுக்கு ஏஆர் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே மாற்றி திருப்பி பழையபடி ஒன்வேக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒன்வேனா என்னன்னா, ஒரு போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு லைனில் நுழையிறது, சரிங்களா? அதாவது பட்டாலியனில் நுழைஞ்சு அங்கேருந்து ஏஆர்லேருந்து எல்என்டோ அப்படி தான் வரும். இவங்க என்ன பண்ணாங்க, பட்டாலியனில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய உமன்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, கொஞ்சம் கரெக்டாக எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அதை நிறுத்திட்டாங்க. பட்டாலியனில் உமன் எடுக்கிறதே நிறுத்திட்டு டைரக்ட் ஏஆர் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி ஒன்வேவாக ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டிஎஸ்பி தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? சரி, அப்புறம் நவம்பர் 9 எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் நான் எப்படி படிக்கிறது வைக்கிறது இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யவே முடியாது, சரிங்களா? தேர்தலுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங் பேட்சை அதாவது இந்த பேட்சை ட்ரைனிங் அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஷினாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா, எலெக்ஷன் மேக்கு அப்புறம் தான் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் புது ஆட்சி அமைஞ்சு அவங்க வரணும், அதுக்கான அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அதனால் அது லேட்டாகாதாங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 90% உங்களை தேர்தல் டேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் டியூட்டிக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ட்ரைனிங் உங்களை அனுப்புவாங்க. என்னோட கணிப்பும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஊடையில் ஏதாச்சும் வழக்கு அப்படி இப்படின்னு எதுவும் போடாமல் எதுவும் லேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ட்ரைனிங் அழகாக கொண்டு போயிடுவாங்க, சரிங்களா? அப்புறம் ஃபிசிக்கல் எப்போ இருக்கும் கேட்டிங்க அப்படின்னா, நவம்பர் 9 எக்ஸாமு, டிசம்பர் 9க்கு முன்னாடியே ரிசல்ட் விட்டுருவாங்க. என்னோட கணிப்புப்படி 20 to 25 நாளுக்குள்ளே ரிசல்ட் இருக்கும், சரிங்களா? அப்புறம் டிசம்பர் 3வது வாரம் இல்லை 4வது வாரத்தில் ஃபிசிக்கல் வச்சு ஜனவரி 10க்கு முன்னக்கூட்டி முடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஃபிசிக்கல் இப்படி தான் இருக்கும். அப்புறம் அதிலேருந்து ஒரு 20 நாளில் ரிசல்ட்டு போட்டு உங்களுக்கான மெடிக்கலு வெரிஃபிகேஷனு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஷெடியூல் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சீக்கிரம் ஷெடியூல் போடுறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். என்னால் சிலபஸ் வைஸு போட முடியல, அதாவது டாபிக் வைஸ் என்னால் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அதனால் நான் ஃபுல் டெஸ்ட்டு மட்டும் கண்டக்ட் பண்ணுறேன். நான் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறேன். டைப்பிங் சார்ஜ் ஒன்லி மட்டும்தான் வச்சுருக்கேன், சரிங்களா? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கொஷின் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லா கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கண்டிப்பாக நல்லா செஞ்சு கொடுப்பேன். சரிங்களா? கொஷின் எடுக்கக்கூடிய ஒர்க் தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே அதுக்கான ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.